திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் அதிர்ச்சிகரமான ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏடிஜிபி பதவியில் இருக்கக்கூடிய ஜெயராம் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்து சிறையில் அடையுங்கள் என்று இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த கைது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபி ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் இந்த உத்தரவை அடுத்து தற்பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். ஒரு கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதோடைய பின்னணி என்ன? இந்த வழக்கில் ஏடிஜிபி எப்படி சம்பந்தப்பட்டிருக்கார்? முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்துல தற்போது ஏடிஜிபி ஜெயராம் அவர்கள் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில திருவள்ளூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நீதிமன்ற வாயிலேயே வைத்து கைது செய்யப்பட்டு அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தனுஷ் என்ற ஒரு இளைஞர் தேனியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறார். அதன் பின்பாக அவர்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து தலைமறைவாக இருந்து வந்த நிலையில அந்த பெண்ணின் வீட்டார் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராம் அவர்களை அணுகி இது தொடர்பாக கட்ட பஞ்சாயத்து செய்ய தெரிவித்ததாக காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த ஏடிஜிபி ஜெயராம் பயன்படுத்திய காரை கொண்டு தான் அந்த சிறுவனை கொண்டு சென்று கடத்தியிருக்கிறார்கள். அந்த கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக திருவள்ளூர் போலீசார் 5 நபர்களை, அதாவது பெண்ணினோட தந்தை உள்ளிட்ட 5 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக புரட்சி பாரதம் கட்சியோட தலைவரான ஜெகன்மூர்த்தி விசாரணை செய்ய வேண்டும் என்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றனர். அப்போது அங்கிருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் சிலர் அந்த போலீசாரை தடுத்து நிறுத்தியதால அங்கு பெரும் பரபரப்பு நிலவிய நிலையில இதற்கிடையே அதை பயன்படுத்திய, அதாவது கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் ஏடிஜிபியோட கார் என்பதால இது தொடர்பாக அவர்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரோட ஜெகன்மூர்த்தி அவர்கள் தரப்புல முன்ஜாமீன் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தை ஒரு மனு தாக்கல் செய்வது. இதனை விசாரித்த நீதிபதி அவர்கள் அரசு அதிகாரிகளுக்கும், அதாவது அரசு ஊழியர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதுல